Hello aspirants. Previous year questions பூலித்தேவர் டாபிக் ரிலேட்டடா இந்த வீடியோல பார்க்கலாம். Question is பூலித்தேவரின் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத கோட்டை. ஆப்ஷன்ஸ் நெற்கட்டும் செவ்வல், வாசுதேவநல்லூர், பனையூர், சிவகிரி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ரிமைனிங் கோட்டை எல்லாமே பூலித்தேவரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தவும். பட்டியல் 1 ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, பட்டியல் 2 ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் இஸ் பூலித்தேவர் நெற்கட்டும் செவ்வல், மருது சகோதரர்கள் சிறுவயல், கோபால நாயக்கர் திண்டுக்கல், எதுல் நாயக்கர் ஆனைமலை. அவங்கவங்க ஆட்சி செய்த பகுதியை பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் இஸ் பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? மேஜர் பேனர்மேன் பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை, கர்னல் அக்னியூ மற்றும் இன்னஸ் மருது சகோதரர்கள், கர்னல் ஹெரான் புலித்தேவர், தலைமை தளபதி சர் ஜான் கிரடாக் வேலூர் கழகம் 1806. ஆன்சர் இஸ் 1, 2, 3, 4 ஆர் கரெக்ட். எல்லா பர்சன்ஸுமே அவங்க ரிலேட்டடான சம்பவத்தோடு தான் மேட்ச் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் பின்வரும் தமிழ்நாட்டு பாளையக்காரர்களுள் ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடியானவர் யார்? ஆப்ஷன்ஸ் கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், வேலு நாச்சியார், பூலித்தேவர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி பூலித்தேவர். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆன்சர் தான் நினைக்கிறேன். சரியான கூற்றை தேர்வு செய்யவும். பாளையக்காரர் முறை காக்கத்திய பேரரசின் நடைமுறையில் இருந்தது. கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் பூலித்தேவர் நெற்கட்டும் செவ்வலை 1764 மீண்டும் கைப்பற்றினார். கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு 1764 கான் சாஹிப் தூக்கிலிடப்பட்டார். ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளுள் ஒன்றை தலைமையேற்று வழிநடத்தினார். ஆன்சர் இஸ் 1, 2 and 3 ஆர் கரெக்ட். ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் ராங் பிகாஸ் ஒண்டி வீரன் பூலித்தேவரின் படைப்பிரிவுகளுள் ஒன்றை தலைமையேற்று வழிநடத்தினார். அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் பூலித்தேவரால் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கில தளபதி யார்? ஆப்ஷன்ஸ் ஜெனரல் அலெக்சாண்டர் ஹெரான், ஜெனரல் ஷெஃபர்ட், ஜெனரல் மெக்காலே, ஜெனரல் வாட்சன். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஜெனரல் அலெக்சாண்டர் ஹெரான். நமக்கு எல்லாம் ஆல்ரெடி தெரியும்ல, ஹெரான் தான். கொஸ்டின் இஸ் சரியான இணைகளை தேர்வு செய்க. ஒண்டி வீரன் மருது சகோதரர்கள், கோபால நாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்பு, குயிலி பூலித்தேவர், முத்துவடுகநாதர் காளையார் கோவில் போர். ஆன்சர் இஸ் 2 மற்றும் 4 சரி. அப்போ 1 and 3 ஏன் மிஸ்டேக்னா, ஒண்டி வீரன் பூலித்தேவர்னு கொடுத்துருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். குயிலி பூலித்தேவர் வராது, வேலு நாச்சியார்னு கொடுத்துருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. பூலித்தேவரின் இறப்பு, குயிலியின் இறப்பு, கட்டபொம்மன் இறப்பு, மருது சகோதரர்கள் இறப்பு. ஆன்சர் இஸ் 1, 2, 3, 4. தட் மீன்ஸ் ஆர்டராக தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் பூலித்தேவரோட இறப்பு 1767, குயிலியின் இறப்பு 1780, கட்டபொம்மன் 1799, மருது சகோதரர்கள் 1801 இருந்திருப்பாங்க. ஸோ ஆர்டராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பதாகும். இவ்வமைப்பின் கீழ் தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய இராணுவ சேவைக்காக அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் பாளையம் கொடுக்கப்பட்டது. பிரதாபருத்ரனின் ஆட்சி காலத்தில் காகத்திய அரசர் பாளையக்கார முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. மதுரை நாயக்கராக 1529 பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவர்தம் அமைச்சரான அரியநாதரின் உதவியோடு தமிழகத்தில் இம்முறையை அறிமுகப்படுத்தினார். பரம்பரையாக 92 பாளையக்காரர்கள் இருந்திருக்கக்கூடும். ஆன்சர் இஸ் 1, 2 and 3 ஆர் கரெக்ட். ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் ராங் பிகாஸ் 72 பாளையங்கள் தான் இருந்திருக்கும், 92 கிடையாது. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.